ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் வியாழக்கிழமை எடுத்த விலாகுதே. அன்றைக்கி காலையில் குக்கிங் வேலையெல்லாம் முடித்து பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன். பெரியவனை மட்டும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் என் குட்டி பையனும் சேர்ந்து பழனி கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்காக பச்சை தட்டாம்பயிறு தான் குழம்பு வைக்க போகிறேன். பச்சை தட்டாம்பயிறு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் அதை வாங்கி நான் உரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி குழம்பு வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ வதக்க போகிறேன். வதக்கிதே நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். இதில் இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஆறின பிறகு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து நான் காய்க்காக இன்றைக்கி வெண்டிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். வெண்டிக்காவையும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வெங்காயம் வெண்டிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே வெண்டிக்காய் வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கங்க. வதங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போ தான் நம்மளுக்கு உப்போட அளவு எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெண்டிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு வைக்கும்போது எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை வெத்தா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் தேங்காவை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த பச்சை தட்டாம்பயிறு கூட முருங்கைக்காவும் சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதில் ஏதாவது கூட சேர்த்து பண்ணேன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உரித்த தட்டாங்காயை போட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கருவாடு போட்டு வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். அடுத்ததில் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் மட்டும் எடுத்துக்கலாம். தட்டாங்காய் பச்சையாக இருக்கிறனால நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும். இப்போ விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 2 விசிலே நம்மளுக்கு தட்டாங்காய் எல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. சூப்பரான தட்டாம்பயிறு குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. பழனி கோயிலுக்கு போகிறதுனால குட்டி பையனை மட்டும் கையில் கூட்டு போகலான்னு நினச்சி அவனை மட்டும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கேருந்து போகிறதுக்கு. அதனால் அங்கே போகும்போது நம்மளுக்கு டைமே மத்தியானத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஆடி கிருத்திகைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும். முருகனை நல்லபடியாக நம்ம பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஆடி கிருத்திகைக்கு மறுநாளைக்கு நாங்கள் போனோம். அன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லபடியாக சாமி தரிசனமும் பண்ண முடிஞ்சுது. ரோப் காரில் போகலான்னு நினச்சிட்டு அந்த ஏரியா பக்கம் நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருந்தோம். அந்த டைம் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா அது லஞ்ச் டைம் 1:30 to 2:30. அந்த டைமில் ரோப் கார் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சரி, குட்டி பையனை கூட்டு வந்ததுனால நம்ம நடந்து போகிறதுக்கு இதில் போகலான்னு நினச்சி வந்தேன். நம்ம நேரத்துக்கு அதை 1 மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இந்த 1 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் யானைப்பாதை வழியாக ஏறி போகலான்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் திரும்பவும் அந்த பக்கமாக போயிட்டேன்.
அந்த பக்கம் யானைப்பாதை வழியாக போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படி ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மெதுவாக ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். யானைப்பாதை வழி போகிறதுக்கும் படிக்கட்டு ஏறி போகிறதுக்குமே ஒரே பாதை தான் இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் உள்ளே போனோடனே 2 பக்கம் பிரிஞ்சிடும். முன்னாடியே இருக்கிற விநாயகர் மயில் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு மெதுவாக உள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போகும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் போகிறது. போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் 2 பக்கம் பிரிஞ்சு படி ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1001 படி அது ஏறி போகணும். கொஞ்சம் மெதுவாக நடந்து ஏறுற மாதிரி இருந்தேன்னா நம்ம அழகாக இதில் ஏறி போயிடலாம். நாங்கள் இன்றைக்கி குட்டி பையன் இருக்கலாம், அதனால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாததுனால திரும்பி இந்த பக்கம் யானை பாதைன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்கும், கொஞ்சம் நேரம் சமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மெதுவாக உட்காந்து நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நடந்து போயிட்டேன். பையன் கூட ஈஸியாக ஏறிடும் போல் நம்மளால தான் ஏறவே முடியல. கொஞ்சம் ஏறதுக்கு நம்மளும் கஷ்டமாச்சு. அவன் ஓடி ஓடி வேகமாக ஏறி போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் சரி இரு அம்மா கூடயே வான்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். முருகன் தரிசனமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் கூட்டமாக இருக்கோம், இவன் நினச்சதே போகணுது. அங்கே உள்ளே போய் பார்த்ததும் தெரியுது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு தடவை கூட முருகனை இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்தது ஒரு 1/2 அன் ஹவர் நின்று சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். திரும்பவும் வெளியில் வந்துட்டு திரும்பவும் உள்ளே போய் இன்னொரு தடவை கும்பிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனத்திலே போனேன். ஃப்ரீ தரிசனத்தில் ஒரு ஆள் கூட இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் ஆடி கிருத்திகைனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் நின்று சாமி பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போன நேரம் நல்லா ஃப்ரீயாக சாமியை கும்பிட்டேன். படி ஏறி மேலே போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற அந்த பழனி ஊரெல்லாம் மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக வீடெல்லாம் அழகாக தெரிஞ்சுது. அங்கே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுமே சூப்பராக தெரிஞ்சுது. போகிற வழியிலே குரங்கெல்லாம் நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே நிறைய குரங்கு இருக்கும். நம்ம கையில் இருக்கிற பர்ஸு, தண்ணி பாட்டிலு, ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுருந்தேன்னா அப்படியே பிடுங்கிட்டு ஓடி போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போகணும். ஒரு வழியாக மெதுவாக நடந்து மேலே ஏறிட்டோம். ஏறினோடனே ஒரு பிள்ளையார் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். தம்பிக்குமே கால் வலிக்க ஆரம்பிச்சிது. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணலான்னு மேலே போயிட்டேன். நாங்கள் அன்றைக்கி சாமி கும்பிட போனது ஃப்ரீ தரிசன வழியாக தான் போனேன். அங்கே கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு, அதனால் அந்த வழியாக போனேன். எப்போயுமே இங்கே வந்தேன்னா கூட்டம் வெளியில் வரைக்கும் நிற்கும். அன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக இருந்தது. போய் 2 தடவை போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்துக்கிட்டேன்.
நாங்கள் போகிற நேரம் நல்ல வெயில், காலுக்கு கூட கீழே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே மேகமூட்டமெல்லாம் வந்துச்சு. சீக்கிரமாக மழை வந்துடும் நினச்சிட்டு டக்குன்னு கிளம்பி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புனேன். சரி வரும்போதே ரோப் காரில் வர முடியல, திரும்ப போகும்போதாவது ரோப் காரில் போகலான்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருந்தேன்னா சரியான மழை, காற்று வந்துருச்சு. கொஞ்சம் நேரத்திலே சடன்னு மழை ஊற்ற ஆரம்பிச்சிது. காற்றும் சரியாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பயுமே ரோப் காரை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. மழை எப்போ நின்று எப்போ போகிறதுன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் மழை நின்று கூட காற்று நிற்கவே இல்லை. திரும்பவும் பார்த்துக்கிட்டு நாங்கள் திரும்ப இறங்குறதும் யானைப்பாதை வழியாகவே மெதுவாக இறங்கி வந்துட்டேன். குரங்கு எல்லாமே இந்த வெயிலில் தண்ணி ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல். அந்த தண்ணி பாட்டிலில் போய் நாங்கள் வரும்போது எடுத்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணவே முடியல. அப்புறம் என் பையன்கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுப்பான்னு சொன்னோன்னே அவன் ஓப்பன் பண்ணி கொடுத்ததும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டேன். அது நாங்கள் போன பாதை பூரா நிறைய குரங்கு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த தண்ணிக்காகவே அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. யார் கையில் தண்ணி பாட்டில் இருந்தாலும் அதை பிடுங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணி அழகாக குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப நல்லா முடிஞ்சுது. நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணிட்டேன். மன நிறைவோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பிரீஜா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பற்றின ஃபீட்பேக் மறக்காமல் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.